அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கும். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களோட பயிற்சியும் பல விதத்திலையும் 12 ராசிக்காரர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு. செவ்வாய் மேஷ ராசியில ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீன ராசியில இருக்கிறாரு. கேது கன்னி ராசியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறதே தொடங்குது. அதனால இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாலையும் யோகங்களாலையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்ப்போம். அன்பான சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்குவீங்க. முக்கியமான முடிவுகள், முக்கியமான வேலைகளை எல்லாத்தையுமே நிதானத்தோடு செயல்படுவீங்க இந்த மாதத்தில். அதனாலேயே உங்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக கவனிச்சுக்கிறதன் மூலமும் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறதன் மூலமும் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணம் அப்படிங்கிறது வெளியில் வரும். யாருக்காகவும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கொடுக்கணும். பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நிலைநாட்டப்படும். ஒரு தொழில் நடத்தினீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுடைய முழு திறமையும் காட்டுவீங்க. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி வக்கர நிலையில இருக்கிறார். அதனால் வேலையில் தீவிரமாக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தீவிரமாக ஈடுபடுவீங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க சிம்மராசிக்காரர்கள். இந்த மாதமும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் வேலையா நீயா நானா அப்படிங்கிற போட்டி தான் இருக்கும். உங்களுக்கும் வேலைக்கும் பெரிய முடிவுகள் எல்லாத்தையும் ஆழ்ந்து யோசித்து எடுப்பீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் முழுமையாக இருக்கிறாங்க. அதனால் மாணவர்கள்லாம் கல்வியில் மிகச்சரியாக செயல்படுவீங்க. அதாவது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது காயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். விளையாடும் பொழுதெல்லாம் கூடுதல் கவனத்தோடும் கவனச்சுதறலும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறதால குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. இடம் வாங்குறது இல்லை பழைய சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அது இந்த மாதத்தில் உங்களுடைய கைக்கு சேரலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதை வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நீங்கள் யாரையாவது காதலிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிக அழகாக தருணங்களை உங்களுக்கு கொடுக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்டை பார்க்கறதால உங்களுக்கு உங்களுடைய காதலிக்கும் இடையே புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும். புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு குறிப்பாக வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீங்க. ஒரு பகுதியை தொழிலுக்காகவும் செலவிடலாம். நீங்கள் சூரியன் மற்றும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால வருமானத்தை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க. அதனால் உணவுப் பொருள் தொடர்பான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். கோபமும் அப்படிங்கிறது வரும் அதிகமாகவே. உங்களுக்கு உணவில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அது பாதிக்கும். அப்படிங்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பணவரவும் கிடைக்க போகுது. பொருளாதார சம்பந்தமான எல்லா முயற்சிகளிலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய பெயரையும் புகழையும் தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் கடுமையாக பாடுபடணும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளுற அளவுக்கு போதிய பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய எதிரிகளை தோற்கடிக்கவும் சிரமங்களை சமாளிக்கவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறதால அதன் மூலம் உங்களுக்கு லாபமும் உண்டாகும். கூட்டுத்தொழில் இருந்தீங்க அப்படின்னா அதிகமான சிக்கல் இருக்கலாம். தொழில் மூலம் நிதி வளர்ச்சிக்கான உங்களுடைய முடிவு நீங்களாவே எடுக்கிறது நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கூட்டாளிகள் மூலம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு சக நண்பர்களிடமிருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு மற்ற குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். குடும்பத்தில் தாய் தந்தை வயது ஒத்த நபர்களோட உடல்நல பிரச்சனைகளுக்கெல்லாம் சிகிச்சைக்காக நீங்கள் செலவுகள்லாம் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் நிதி இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோடு ஆன்மீக பயணங்களுக்கெல்லாம் நீங்கள் திட்டமிடலாம். இது உங்களோட இழப்புகளை குறைக்கிறதுக்கு உதவும். காதலிப்பவர்கள்லாம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய காலம் உங்களுடைய துணையை கண்டுபிடிப்பதிலையும் திருமணம் செய்வதிலையும் தாமதம் அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் காதல் உறவுலெல்லாம் சுதந்திரமாக முடிவெடுக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீங்க. அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா காதல் உறவில் பல விதமான சிக்கல்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு காதலுக்கும் பணிக்கும் தொழிலுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமணத்திற்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பல விதமான தடைகள் இதெல்லாமே வரும். சற்று பொறுமையை கடைபிடிங்க. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுவே வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த மாதம் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு பெருமளவு உறுதுணையாகத்தான் இருக்குது கிரகங்கள். வெளிநாடுகள் மூலம்லாம் உங்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இளைய உடன் பிறந்தவர்களோட திருமணத்துக்காக நீங்கள் செலவுகள்லாம் செய்யலாம். சுப செலவை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விரைய செலவை தவிர்க்க முடியும். உடல்நல பிரச்சனைகளுக்காக மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் அதிக கவனம் அப்படிங்கிறது அதில் செலுத்தலாம். விஷ்ணு பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய வளர்ச்சியும் நிதி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதம். பணியிடத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய அளவு ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். திருப்திகரமாக ஒரு பணியை நீங்கள் செய்து முடிப்பீங்க. உயர் பதவிக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் சாதனைகள் படைத்து உயர் பதவிக்கு போவீங்க. உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வேலை மாற்றம் இடமாற்றம்லாம் வரும். தொழிலில் இந்த மாதம் சற்று கவனத்தோடு செயல்படணும். தொழில் சார்ந்த முடிவுகளை மற்றவர்களை சார்ந்து எடுக்க வேண்டாம். ஒரு திட்டம் வகுத்தீங்க அப்படின்னா அதை 1க்கு 2 முறை ஆராய்ந்து செயல்படுத்தணும். திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுவதன் மூலம் நஷ்டங்களை தவிர்க்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் அப்படின்னு ரெண்டையுமே சமநிலையோடு செயல்படுத்தினீங்க அப்படின்னா ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டு தொழிலிருந்து விலகி வந்து தனியாக தொழில் நடத்துறதுல தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த மாதத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா வயிறு மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அனுகூலமான மாதமாக இருக்குது. வயதானவர்கள்லாம் நுரையீரல் மற்றும் சுவாசத்துலலாம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவ்வப்போது பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்க. மருத்துவரின் அறிவுறுதலை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மன அமைதிக்கு உறுதுணையாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை மறக்காம தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்லது அதிக நடக்கும். ஆரம்ப கல்வி உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள்லாம் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கடுமையாக பாடுபடுவீங்க. பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கல்வி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் இருக்காது. நீங்கள் நல்லா படித்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நண்பர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. தகவல் தொடர்பு சாதனங்களால் உங்களுடைய கவனச்சிதறல் அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் மிக சிறப்பாக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம்.